இன்னைக்கு நான் போடுற பதிவு எதுக்காக அப்படின்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்காக இடம் பார்த்துட்டு இருப்பீங்க. எந்த கோர்ஸ் எடுக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்றதுல வந்து நிறைய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அந்த குழப்பம் வேண்டியதில்லை. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எந்திரிக்கிறப்ப நான் கலெக்டர் ஆக போறேன்னு சொல்லுவாங்க. மறுநாள் தூங்கி எந்திரிச்சோன்னா நான் டாக்டர் ஆக போறேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாள் டீச்சர் ஆக போறேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாள் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இப்படியே அவங்களோட நோக்கம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் தாங்க சொல்றேன். கழுகு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்ல பறந்தாலும் கூட கீழே வந்து கடல்லையோ குளத்துலையோ அடியில் ஒரு மீன் கிடக்கு அப்படின்னா அந்த மீன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மீன் எடுக்கணும்னா எவ்வளோ ஹைட்ல இருந்தாலும் நேராக வந்து எங்கே போகும், அந்த மீனை நோக்கி போகும். கரெக்டாக எடுத்துட்டு மேலே போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணும். அதே மாதிரி தான் நம்மளோட நோக்கம் இருக்கணும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம தூங்கும்போது வர்ற கனவு வந்து கனவு கிடையாது, நம்மளை தூங்க விடாமல் செய்கிறது தான் நம்மளோட உண்மையான கனவுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எல்லாருமே மைண்டில் எடுத்துட்டு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுங்க. உங்களோட எய்மை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்ல எய்மை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சுகிவியை பற்றி சொன்னோம். தேங்க்யூ.